பூசணிக்காய் கிடந்திருக்கு. பாக்குறேன் பூசணிக்காய் ரொம்ப பெருசா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. தொட்டு பார்த்தா பூசணிக்காய் கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். ஆனா அவனுக்கு ஏற்க முடியல, மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும். கொடி சிறுசு, காய் ரொம்ப பெருசு, கொஞ்சம் கூட பொருத்தம் இல்ல. படைச்சது கடவுள் தானா? கடவுளுக்கு அறிவே இல்ல, கடவுள் முட்டாள்னா. ஆமா, கடவுளே முட்டாளுங்கிறாங்களே. நாட்டுல கொல்லப்பைய கடவுளை முட்டாள் தான் சொல்றேன். அவங்களோட தான் நம்மளும் குடும்பம் பண்றோம். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். ஆனாலும் பாருங்க, சொல்லிட்டு பக்கத்துல போய் ஒரு ஆலமரத்தடியில படுக்கிறேன். மேல பாக்குறேன் சின்ன பழம். ஆலம்பழம் சிறுசா தானே இருக்கும். இப்ப முடிவே பண்ணிட்டான், பெரிய மரம் சிறிய பழம், சிறிய கொடி பெரிய காய், கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி அவன் நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப யோசிக்கிறேன், சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குதே. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா நம்ம தலை என்ன ஆகுறது? செதர் தேங்காயா போயிருக்குமே. கடவுள் மிக உயர்ந்தவன். கடவுள் சிந்தனையை சரியாக செய்திருக்கிறான். மலை மலையாக, நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, வயல் வயலாக. மனுஷ பேராசையில அத்தனையும் தலைகீழா போச்சு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆகையினாலே நாளைய தலைமுறைக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம். அது நல்லதாக மலரும் என்பது யதார்த்தம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அஞ்சும் சேர்ந்தது. அதுல குறிப்பா நெல்லு, மண்ணு கட்ட கேடு. ஒரு நெல்லு போட்டா கள நெல்ல கொடுக்குது. கடல்ல விழுந்த பொருள் கூட 3 நாள்ல கரை ஒதுங்கி விடும். அப்ப நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை திரும்ப அறுவடை செய்யணும். அதுக்காக சொல்றேன், அன்பிற் சிறந்த பெரியோர்களே, நாளைய சமுதாயத்தை நலம்பட செய்வோம். நல்லதை விதைப்போம், அல்லதை விதைக்க வேண்டாம். பதவி இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, தகுதி இருக்கு என்பதனால் எந்த தவறையும் செய்துவிட்டு தண்டனையில் இருந்து தப்பி விடலாம் என்றும் எண்ணி விடாதீர்கள். தண்டனையை தள்ளி போடலாமே தவிர, ஆனா தண்டனையில் இருந்து யாரும் தப்பவே